ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சாதம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாஸ்மதி ரைஸை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி ரைஸ் செய்கிறதுக்காக மல்லி 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகம் 3 இல்லைனா 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. அதே நேரம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் காஞ்ச மிளகா 1 நல்லா எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இது இந்த ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் கேஷ்யூநட் கூட இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம் நல்ல நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இதில் இருக்கிற இந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். இது இல்லைன்னா நம்ம நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம், அதுலேயுமே சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.